Jai Gurudev, Namaskaram. We are going to start chapter 5 of Ashtavakra. It is Ashtavakra பேசுற ஒரு chapter இது. இந்த சாப்டர்ல வந்து 4 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. இந்த 4 ஸ்லோகங்களும் வந்து மிக 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 முக்கியமானது. இத வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. Okay. Right. Arun, if you don't mind, என்ன spotlight பண்ணிடுங்க. Spotlight చేసి. Oh, okay. Okay. So we will start. First verse என்ன சொல்றது அப்படின்னா, நீ எதனுடனும் பந்தப்பட்டவன் இல்லை. You are non-attached. Attachment and detachment இந்த ரெண்டு வார்த்தையை தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க போறோம். நான் வந்து அந்த மீனிங் படிக்கிறேன், அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். You have no contact with anything whatsoever. Pure as you are, what do you want to renounce? Having dissolved the body complex, enter into laya. இந்த 4 வருஷமே ஒவ்வொன்றும் வந்து ஏவமேவ லயம் பிரஜ, ஏவமேவ லயம் பிரஜ, இந்த மாதிரியாக நீ உன்னை இழந்து விடு. இழந்து விடு அப்படின்றத விட நீ உன்னில் கரைந்து விடு, டிசால்விங், கரைந்து விடு கரைந்து விடு அப்படின்னு வந்து இந்த 4 வருஷமே முடியறது. அதனால்தான் இந்த சாப்டரே டிசால்விங் இன்டு இன்ஃபினிட்டி ஆர் டிசால்விங் யோர் ஈகோ இன்டு இன்ஃபினிட்டி, dissolving you dissolving in yourself, renouncing or detaching yourself from the body mind complex. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு பக்கமா வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கான ஒரு தலைப்பு வந்து அசங்கத்துவம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது டிட்டாச்மெண்ட். இப்ப எது அட்டாச்மெண்ட் எது டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த உலகமே கலைடோஸ்கோபிக்கா நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இல்லைன்னா எதுக்கு நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? சோ திஸ் வேர்ல்ட் தட் வி ஆர் சீயிங், இந்த உலகம் பிரத்யட்சமா எனக்கு தெரியறது. இத போய் நீ அன்ரியல் அன்ரியல் சொல்றியே, நான் எப்படி இத புரிஞ்சுக்கிறது? இந்த வாழ்க்கை அன்ரியல், உன்னோட இமோஷன்ஸ் அன்ரியல், உன் பாடி வந்து சாஸ்வதம் அல்ல, நீ நினைக்கிறதெல்லாம் வந்து மாறக்கூடியவை. இதெல்லாம் வந்து குருஜியோட சொல்லி 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 நமக்கு வேர்ட்ஸா அண்டர்ஸ்டாண்டிங்கா நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் அதுவாக நாம் ஆகணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லி இருக்கக்கூடிய அசங்கத்துவம். எதனுடையும் you are not detached to anything. அது கொஞ்சம் இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா இந்த உயிர் தொகுதிகள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல எப்படி வந்து அந்த சோப் பபிள் மாதிரி நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உயிர் தொகுதிகள் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி 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 மறைகிறது. சரி, பிரபஞ்சத்துல என்னோட ஆயின் போட்டோம். நான் என் வாழ்க்கையை எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, எங்க அக்கா எல்லாம் அண்ணா எல்லாம் இருந்தாங்க, நான் வந்து சின்னவளா இருந்தேன். எங்க அப்பா வந்து எங்க அப்பா அம்மா என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மாவோட ஒரு இந்த வளர்ப்புலயும் இதுலயும் நான் ரொம்ப சேஃபா இருந்தேன். ஒரு நாள் பார்த்தானே எங்க அப்பா போயிட்டாரு. எங்க அப்பா போனோடனே எனக்கு வந்து வாழ்க்கையே யாருமா இனிமேல் என்ன பாத்துப்பாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இன்னும் படிச்சு முடிக்கல, யார் என்ன கல்யாணம் பண்ணுவாங்க, யார் என்ன வந்து படிப்பை பார்த்துப்பாங்க, யார் என்ன பார்த்துக்குவாங்க, எங்க அம்மாவை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அந்த வயசுல ஐ வாஸ் நாட் ஈவன் 20 at that time, மேபி 20. அதனால இருந்தது. இப்போ
அந்த எண்ணமும் அந்த பயமும் எங்க போச்சு? எங்க அப்பா போயிட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மா போயிட்டாங்க, அப்புறமா எங்க ஒரு அக்கா போயிட்டாங்க. ஏதோதோ வந்து நம்ம இந்த 70 வயசு வாழ்க்கையில எத்தனையோ வந்து போயிடுச்சு. வெண்ட் ஆஃப். எங்க போச்சு தெரியாது. ரைட்? எங்க அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எங்க போனாங்க? எங்கிருந்து வந்தாங்க? நான் எப்படி வந்தேன்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மண்டை காஞ்சி போற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அது போட்டு இது உலக இயற்கையா, இதுல போய் என்ன பெருசா அதிசயப்பட்டு இருக்க, பிறப்பவங்க எல்லாம் செத்துதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு 10-15 வயசு குழந்தைக்கு கூட அது புரியுது. ஓகே ரைட், தட்ஸ் நாட் பிக் டீல். ஓகே ரைட். ஆனா அது மட்டுமா? அதெல்லாம் எப்படி இருந்தது? அதற்கு இருப்பு என்ற வார்டை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸிஸ்டன்ஸ். I existed. I am existing. My parents existed. My parents do not exist now. I might not exist little later. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜ் வயசு பார்த்தானா 55-50. லெட்ஸ் இமேஜின் ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாமே. நமக்குள்ள எத்தனை பேர் இருக்கோம்? நிறைய பேர் இருக்க மாட்டோம். எங்க போறோம்? எப்படி நான் அழிஞ்சு போறேன்? நான் அழிஞ்சு போறேன்னா நான் கரைந்து போறேன். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சோ நான் ஒரு காலத்துல அழகா இருந்தேன். என் அழகு எங்க போச்சு? நான் படிச்சவளா இருந்தேன். சரி, அப்பெல்லாம் வந்து நான் எங்கன்னா வெளியில போனான்னு அந்த வேலை பண்ணும்போது நம்மளோட அப்பியரன்ஸ் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் எங்கன்னா போனேன்னா மேடம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, மேடம் வாங்க அப்படின்னு மேடம் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு உருவமா, அப்புறம் ஆண்டி கொஞ்சம் தள்ளிக்கோங்க நாங்க. அப்புறம் பாட்டி இப்பெல்லாம் வந்து பாட்டிமா ஏன் கிழவி தள்ளிக்கோன்னு சொல்ற மாதிரி. பாட்டின்னு சொன்னா கூட பரவாயில்ல. பாட்டிமா தள்ளிக்கோ, பாட்டிமா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு. See, I'm saying that I am affected by all these things or whatever it is. It is the changes that is happening in my life. What happened to my perceptions? What happened to all the achievements I had in life? What is the achievement I have now? What will happen to these achievements later on? எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ இந்த ஒரு நீல ஜடை போட்டுட்டு டீச்சரா இருந்த ஜெயஸ்ரீ எங்க போனா? இந்த ஜெயஸ்ரீக்குள்ள டிசால்வ் ஆயிட்டான். நான் எங்கேயோ போயிடல. நான் மாறி இருக்கேனே தவிர இந்த impermanent things dissolved into the permanence. The permanence which is experiencing, which has experienced these impermanent ones is not attached to anything. புரியுதுங்களா? The permanence, which is permanent, I am permanent. Right? I am pure. இந்த ஐங்கிறதே டெஃபினிஷன் வேற. ஓகேயா? அந்த ஐக்கு ஜெயஸ்ரீன்ற பேர் கிடையாது. இந்த ஐ கமலாவா இருந்திருக்கும், விமலாவா இருக்கும், பாஸ்கரனா போகும், யானையா போகும், புனியா போகும். ரைட்? இந்த ஐக்கு உருவங்கள் நேம் அண்ட் ஃபார்ம் மாறிண்டே இருக்கு. These names and forms do not stick to the permanence. புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டம். நான் என்பது இருந்தது சனாதனமா இருக்கு. இந்த உயிர் தொகுதிகள் தோன்றினப்பத்துல இருந்து எனக்குள்ள போன அந்த கான்சியஸ்னஸ் வாஸ் தேர். எங்க இருந்தோ அது உற்பத்தி ஆக வரல. There is a supreme consciousness which is the பிரபஞ்சத்துக்கும் படைப்பாளியா இருந்த அந்த பிரம்மம். அப்போ அந்த பிரம்மம் என்பது சுப்ரீம் கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ்னஸ். அந்த எப்படி காத்து ஒரு சோபபிள் வந்து இந்த காத்துல இருந்தே உருவாகி இந்த காத்துலோடைய அந்த உடைஞ்சு இந்த காத்தோடயே போகுது. அப்ப இந்த சோப்பபிள்ல இருந்து இந்த காத்து வந்துச்சு, இந்த சோப்பபிள்ல இருந்து இந்த காத்து வந்துச்சுன்னு எத்தனை புத்திசாலி என்ன விதமான இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எனக்குள் இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் which is permanent, அது அழிவில்லாதது.
இந்த அழிவில்லாதது எனக்குள்ள இருந்துகிட்டு இந்த அழியக்கூடிய உலகத்தை அனுபவிக்கிறது. இந்த அனுபவங்கள் எனக்குள் தாக்கங்களை எனக்குள்ளுங்கும் போது இந்த மைண்ட் எனக்குள் கான்சியஸ்னஸ் எனக்குள்ள இந்த இம்பர்மனன்ட் திங்ஸ் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இந்த மாற்றங்களாக மாறக்கூடிய இந்த நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் நான் என்னுடைய இந்த ஒரு பர்மனன்ட் நேச்சரோட நான் உலா வரும்போது, நான் அதுல பிழைக்கும் போது இவை எல்லாம் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கங்கள் என்னுடைய கான்சியஸ்னஸ்ல ஒட்டாது. ஒட்டக்கூடியதா இருந்தா நம்ம என்னவா நேற்று அவரு திட்டிட்டு போனாரு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் இப்ப சொல்றேன் இல்லையா, எங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னு. அப்ப அந்த எண்ணம் எனக்குள்ள ஒட்டின்னு தானே இருக்கு. என்கிட்ட இல்லைன்னா நான் எப்படி அதை பத்தி பேச முடியும்? புரியுதுங்களா? நான் பேசுறேன், எதை பத்தி பேசுறேன்? நாம அழகா இருந்தேன்னு சொல்றேன். அப்ப நான் அழகா இருந்தது இன்னும் என் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? நான் படிச்சிருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றது இந்த மாற்றங்கள் எனக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு? என்னுடைய மனதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னுடைய எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால எனக்குள் என் மனதிற்குள் நிறைய கருத்துக்கள் ஏற்பட்டது. என்னுடைய கருத்துக்கள் மாற்றங்களை பார்த்தது. எனக்கு ஒரு நாள் ரைட்டா இருந்தது, இன்னைக்கு தப்பா இருக்கு. எனக்கு அன்னைக்கு தப்பா இருந்தது, இன்னைக்கு ரைட்டா இருக்கு. அன்னைக்கு நான் கோவப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு நான் கோவப்படல. இந்த மாதிரி என்னோட இமோஷன்ஸ், என்னுடைய புத்தி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய பர்செப்ஷன் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள் எங்க ஏற்படுது? என் மனதில். என்னுடைய சித்தத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் கழுதேன், நான் எனக்கு வலி வந்தாலும் என் சித்தம் தான். நான் எனக்கு கேன்சர் நான் கஷ்டப்பட்டாலும் என் சித்தம் பார்த்துன்னு தான் இருக்கு. சோ சாட்சி பூதமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தம், அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இஸ் அ பர்மனன்ட் ஒன். That permanent one is undergoing or experiencing the impermanent things around me. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுதா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்னு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சுத்தமானவன், நான் சனாதனமானவன், நான் சாஸ்வதமானவன். இந்த நான் சாஸ்வதம் இல்லாத இந்த பொய்யானதுன்னு சொல்லக்கூடாது, அன்றியல் உலகத்தில் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இன்டராக்ஷன் எனக்குள்ள தாக்கங்களை ஏற்படுத்துது. அந்த தாக்கங்கள் என் கான்சியஸ்னல் ஒட்டி கொள்ளக்கூடியது அல்ல. இதுதாங்க ஒன் சென்டென்ஸ் ஆஃப் திஸ் திங். புரியுதுங்களா? எனக்குள்ள ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருந்ததுன்னா, நான் கமலாவா இருந்ததெல்லாம் எனக்குள்ள ஒட்டின்னு இருக்கணும்ல. இந்த ஜெயஸ்ரீயா இருக்கிறதெல்லாம் என்ன கூடவே வரணும் இல்ல? புரியுதுங்களா? இதெல்லாம் வருது. இப்ப இந்த உடலே இந்த உடல் ஒரு பபிள் மாதிரி, இந்த சோப் பபிள் மாதிரி இந்த உடல். அந்த சோப் பபிள்குள்ள இருந்த காற்று மாதிரி என்னோட கான்சியஸ்னஸ். அந்த காற்று அந்த சோப் பபிளோட உடைஞ்சு இடிஞ்சு அழிஞ்சு போகல. அந்த ஸ்பேஸ், அந்த ஆகாச தத்துவம் உள்ளேயும் கட்டாகாசம் சித்தாகாசம் சொன்னோம் இல்லையா? இந்த பெரிய ஆகாச தத்துவத்தில் இந்த பானைக்குள் ஒரு ஆகாச தத்துவம் இருக்கு. அது இந்த உடல் அழிஞ்ச உடனே அது அந்த சித்தாகாசத்தில் கரைந்து போகக்கூடியது. இந்த உண்மையை நம்ம நல்ல மனசுல வாங்கிட்டு என்ன பண்றது? நானு சரி, ஓகே, ஒத்துட்டேன். அப்புறமா இத நம்ம ஒத்துக்கிறது வேற, இந்த ஞானத்தை கேட்கறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற, எனதாகி இருக்கிறது வேற. அதுவாக நான் ஆகுதுவேன். அந்த நிலைமைக்கு நம்மெல்லாம் எழுந்து போகணும், நம்மெல்லாம் வளரணும், நம்ம மனசு வளரணும்.
எப்போ எப்போ எனக்கு தெரியும் என் மனசு வளர்ந்துருச்சுன்னு? இது எல்லாம் என்னை பாதிக்காத பொழுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பாதிச்சுது. அப்புறமா குறைச்சலா பாதிச்சு வர 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 அந்த பாதிப்பு எனக்குள் குறைந்து கொண்டே வரும் பொழுது அந்த பாதிப்புகள் என்னுடைய சித்தத்தில் ஒட்டி கொள்ளவில்லை. ஐ எம் நாட் அட்டாச். அதுதான் அந்த அசங்கத்துவம் என்ற வார்த்தையினுடைய உள்பொருள். சரி, இப்ப இது என்னதான் பண்ண சொல்ற நீ? ஓகே ரைட் அப்படின்னா, இப்ப இந்த உடலுக்கு விதவிதமான வழிகளும் நோய்களும் வரும். இந்த மனதிற்கு ஏகவான தாக்கங்கள், அட்டாச்மெண்ட் எல்லாமே வரும். என் குழந்தைக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லாம் என் கூட எதுவுமே ஒட்டிக்கல அப்படின்னா நம்ம உட்கார்ந்துருக்க முடியும்? டெஃபினெட்லி நாட். இல்ல, சப்போசிங் இஃப் தேர் இஸ் அ ஃபோன் கால் ஃப்ரம் யுவர் டாட்டர் that she has got COVID in the ரொம்ப சீரியஸ் ஸ்டேட்ல இருந்தான்னா நான் என்ன பண்ண போறேன்? அழுவேன், கஷ்டப்படுவேன், துன்பப்படுவேன், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பேன், ரைட்? பட் underlying there is a truth that is which is illumining my consciousness and this. அது என்ன சொல்லும்? கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு இல்லையா? இஃப் ஐ கெட் எஸ்டாப்ளிஷ்ட் பேக், ஓடி போயிட்டு நான் அதுல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இருந்தானா, அதுதான் இந்த தாக்கங்களுக்கு இடையில் நான் என்னில் கரைந்து போகும் ஒரு உண்மையான நிலை. என்ன சொல்ற குருஜி? கான்சியஸ்லி dissolve even when you are in activity. அது ஆக்டிவிட்டி இருக்கணும். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போன் வந்துச்சுன்னா யார்கிட்ட பேசலாம், என்ன பண்ணணும், எந்த டாக்டரை பார்க்கலாம், எப்படி அவளுக்கு அட்வைஸ் பண்ணலாம், என்ன சாப்பிட சொல்லலாம் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி எனக்குள்ள எழுந்து மலை மாதிரி எழுந்து பண்றது. ஐ ஹாவ் டு டூ இட். பட் behind that, even in the activity, dissolving in the self, இதுவும் கடந்து போகும் என்றது. இல்ல, ஒருவேளை இல்ல நான் உட்காந்து ஓரமா அழறேன்னு வச்சுக்கோங்க, அழட்டும், தப்பே கிடையாது. பட் how quickly I am able to come back to the state. Okay, right? அழுது பிரயோஜனம் இல்லப்பா, அந்த ஞானம் வருது இல்லையா? இந்த நேரத்துல நான் குழம்பி பிரயோஜனம் இல்லை, நான் அழுது பிரயோஜனம் இல்லை, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தோணும் இல்லையா? ஒரு புத்திசாலியான ஒரு எந்த ஓடினாலும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற எண்ணம் வந்த உடனேயே I have gone back to my original state. Now I can see that all these emotions have dissolved into the mind, and the mind is no mind now because it has started going to the next stage. அந்த அழகு மாறி போயிடுது, அது என்னுடைய சித்தத்தில் ஒட்டி கொள்ளவில்லை. இப்ப என்ன இருக்கு? இந்த டிவி ஸ்கிரீன் மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நிறைய டிராமா போறது, அந்த வில்லன் அந்த ஹீரோவை பாடாப்படுத்திட்டு இருக்கான். நான் போய் டே ஏண்டா இப்படி படுத்துறேன்னு நான் சொல்ல முடியுமா? இப்படி பண்ணாதே, இது தப்புன்னு அவனுக்கு நான் இங்க இருந்து அட்வைஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் இட் இஸ் நாட் ரியல். It is not real. It is appears to be real, but this is not real. When I switch off, I can see only a black screen there. There are no colors. There are no light. அந்த மாதிரி தான் when I dissolve into myself, all this drama is not there. Every day this dissolution happens அப்படிங்கிறார் குருதேவ். Every day it happens. எவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலையில் இருந்தாலும், எவ்வளவு நேரம் 3 நாள் முடிச்சு நழுவோமா, 4வது நாள் தூங்கி போயிடுவோம்ல. அந்த தூக்கத்தில் எல்லாம் காணாம போறதுன்னா எழுந்த அப்புறமா எல்லாம் முடிச்சுக்கிறது, அது வேற விஷயம். அந்த தூக்கம் என்பது எவ்ரிடே யூ ஆர் டிசால்விங் இன்டு யுவர் செல்ஃப். பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கான்சியஸ்லி டிசால்வ், தட் இஸ் மெடிடேஷன். புரியுதுங்களா? இதுதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு எப்படி இதை நான் பிராக்டிக்கலா வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, குருஜி சொன்ன 5 பிரின்சிபல், you all know it. Again I repeat, no problem in repeating. Keep repeating to yourself every day in the morning. நான் எல்லாருக்கும் கிளாஸ்ல சொல்றேன், நம்ம ஃபாலோ அப்ல every day
காலையில இருந்தேன்னு இந்த 5 பிரின்சிபல் சொல்லிடு. ராத்திரி படுக்கும்போது இந்த 5 பிரின்சிபல் எவ்வளவு தூரம் நான் கடைபிடித்தேன். ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் எதிர்மறையான கருத்துக்கள் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். நெவர் see intention behind others. இன்னொருத்தர் நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அப்படி பேசும்போது இந்த 3 விரல் நம்மளை பாக்குது. நீ அப்படி சொன்ன அதனால நான் இப்படி பேசினேன் இருக்கு இல்லையா? So never see intention behind others actions, and then don't become football to others opinion. 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. நீ ஒழுங்கா உன் பொண்ணை வளர்த்திருந்தானே இன்னைக்கு அவ இந்த மாதிரி ஆயிருப்பாளா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்காக திருப்பி 20 வருஷத்துக்கு முன்னால பையனை என் குழந்தைய வளர்த்தா கொண்டு வர முடியும்? நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அடுத்தது வந்து present is inevitable. This situation is inevitable. இன்னைக்கு நான் இந்த இடத்துல மாட்டிட்டு I can't do anything about it. But what next? It happened. So what next? And then live in the present 100%. If we start living 100% in every minute, the dissolution will happen on its own. Past வந்து இந்த presentல dissolve ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் அந்த பாஸ்ட்லயே தான் ஒரு செகண்ட நம்ம நிறுத்தி வைக்க முடியாதுன்றது ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரூத் இல்லையா? போன நிமிஷம் நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சப்ப இருந்த 9 மணி இந்த 9:20 டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் டிசல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். கோ அலாங் வித் தட். எதையும் இழுத்து புரிஞ்சுக்காத. இஃப் யூ ஜஸ்ட் ஒரு பெரிய ஞானி சொல்ற ஒரு பேர் வந்து போச்சு. If you start, let go and kiss the present, every past will become the present, every future will become the present. And the பெரிய ஞானியோட வில்லியம் பிளேக், தெரியல எனக்கு பேர் மறந்து போயிட்டு, you kiss the present and let it go, then such a person lives happily. If you are holding on to it, then it is a big botheration to us. இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுது? You are not attached to anything. Anything does not stick to you. Like அந்த முதல்ல அந்த எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். Light illumines everything, but the light does not, it only illumines, it does not stick to it. I am able to see this notebook because of this light, but the light is not inside. நான் இந்த லைட்டை மூடி எடுத்துட்டு அந்த இருக்கிற நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி everything, my consciousness, the permanent thing in me is illumining all these impermanent things, and it does not stick to it. So அந்த ஞானத்துல நான் எப்ப பதராயம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு தன்மை தெரியவாட்டா நிறைய பேருக்கு அந்த மாதிரி மூலியே மாறி போயிட்டு. Let us understand this and percolate it to our present life. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்களிலும் நம்ம வரக்கூடிய பாதரேஷன், whether it is good or bad, anything does not stay for a long அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குருஜி. சந்தோஷமானாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு, வருத்தமானாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. இது மாறக்கூடிய, மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாதிரி குருஜி வந்து இதெல்லாம் அந்த அஷ்டவக்கர கீதையே வந்து திரும்ப அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை மட்டும் புரிஞ்சுட்டு பிராக்டிக்கல் லைஃப்ல அதை அப்ளை பண்ணாலே இந்த டெசல்யூஷன் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இதுவே கொஞ்சம் மண்டைய குழப்பற மாதிரி இருக்கு. அடுத்தது ஏகத்துவம். ஃபர்ஸ்ட் இது வந்து அசங்கத்துவம், அடுத்தது வந்து ஏகத்துவம். ஏகத்துவம்னு எல்லாம் ஒண்ணுதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்க அப்பா அம்மா எங்க போனான்னு தெரியாது. ஒரு நாள் நானும் காண போயிட்டேன், எங்க அண்ணா அக்கால எங்கேயோ போயிட்டாங்க. அவங்கள எங்க போனாங்களோ, எங்க போனாங்க எங்கேயும் போல. இந்த பிரபஞ்சம் என்னும் பெரிய சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ல கரைஞ்சு போயிட்டாங்க. ரைட்? நானும் ஒரு நாள் கரைஞ்சு போகும். அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஸ்பியர்ல எதெல்லாம் கலந்து இருக்கு, எதேதோ கலந்து இருக்கு. நானும் இதுல கலந்து போவேன். இதுக்குள்ள நான் கலந்து போயிட்டேன்னா, நான் இந்த இடத்துல கலந்து எங்க அப்பா அம்மா அங்க கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டிங்ஷன் நம்ம பார்க்க முடியாது. சோப் பபிளையே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோப் பபிள் உடைய 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 உடைய
இந்த பெரிய பபுள் இருந்தது இது, சின்ன பபுள் இருந்தது இதுன்னு வித்தியாசம் இல்லாம போகுவதுதான் ஏகத்துவம். புரியுதுங்களா? அதாவது there is only one consciousness which is the supreme consciousness. From that, அந்த ஒரு பெரிய இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நிறைய சொல்லுவாங்க. ஒரு எப்படி ஒரு கடல், ஒரு சமுத்திரத்தில் அலைகள் எழுந்திருக்கிறதோ, அலைகள் எங்கேருந்து வந்தது? அலைகளுக்கு தனியான இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எனக்கு இந்த கடலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அலையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த அலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போது இருக்கு, நான் இந்த அலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னா முடியுமா? அலை என்பது இந்த ஓஷன் சமுத்திரத்திற்கு புறம்பானது அல்ல. அலைகள் எங்க தோன்றுது? சமுத்திரத்தில் தோன்றுது. எங்க போறது? அது இங்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அலைகளும் ஒரே ஒரு say for example, let us take Pacific Ocean. Pacific Oceanல சதர்ன் கார்னர்ல ஒரு அலைகள் இருக்கு, உருண்டு 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 அழகா இருக்கு. நார்தர்ன் கார்னர்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கிற அலைகளை பாக்குறாங்க. அவனும் அந்த பசிபிக் ஓஷன் தான் சொல்லுவான், இவனும் இந்த பசிபிக் ஓஷன் தான் சொல்லுவான், இல்லையா? வேணா இந்த சவுத் சைட் ஆஃப் பசிபிக் ஓஷன் சொல்லல மொழிய, அந்த அலைகள் கரைந்து போன இந்த சமுத்திரமும் இந்த அலைகள் கரைந்து போன இந்த சமுத்திரமும் ஒண்ணுதான். அப்போ எங்க அப்பா அம்மா எந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள கரைந்து போனாங்களோ, எத்தனை உயிர் தொகுதிகள், ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான உயிர் தொகுதிகள் பிறந்து 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 சோப் பபிள்ஸ் மாதிரி கரைஞ்சு கரைஞ்சு போகுதோ, அதே ஒரு பிரபஞ்சத்தில் தான், அதே ஒரு இதுலதான் நானும் கரைஞ்சு போக போறேன். அப்போ எனக்கும் மற்றவதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த ஒரு தத்துவம் ஏகத்துவம் என்றது ரொம்ப கஷ்டம். இது பகவத்கீதையில அவர் ரொம்ப நானும் ஒண்ணுதானே நம்ம 11th சாப்டர்ல இருக்க விஸ்வரூப தரிசனமும் 10th சாப்டர் விபூதி யோகத்தையும் கலந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் அங்க ஏகத்துவம் சொல்லிருக்கேன். எனக்கும் உனக்கு குருஜி சொல்வாரு, எனக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது, நான் தான் நீ, நீ தான் நான், என்ன ஒண்ணும் புரியல, நீயும் நானும் ஒண்ணா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். பட் நானும் குருஜியும் ஒண்ணுதான். எந்த லெவல்ல? நான் ஜெயஸ்ரீயாக இருக்கிறதும் அவர் ரவிசங்கராக இருக்கிறதும் ஒண்ணு இல்லை. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இல்லை. ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸும் குருஜிக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸும், இதோ நிலத்துல ஊர்ந்துட்டு இருக்க இந்த எறும்புக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸும் எல்லாம் ஒண்ணுதான். இந்த எறும்பு சத்து போனாலும் அதோட கான்சியஸ்னஸ் எந்த ஒரு சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ல கரைஞ்சு போறதோ, குருஜியோட கான்சியஸ்னஸும் அதுதான் கரைஞ்சு போகும், என்னுடைய கான்சியஸ்னஸும் அதுதான் கரைஞ்சு போகும். அதற்கு இன்னொரு நேம் அண்ட் ஃபார்ம் வரும்போது அது உள்ள. புரியுதுங்களா? இதுதான் ஏகத்துவம். ஒண்ணு ஆனா ஒண்ணு இல்லை. இந்த ஒண்ணு இல்லாதது இந்த ஒன்றில் இருந்து தன்னுடைய இருப்பை அடைய போகிறது. இருப்பு என்பது எக்ஸிஸ்டன்ஸ், தமிழ்ல இருப்பு. நான் இருக்கேன், எங்க அம்மாவோட இருப்பு இல்லாம போச்சு, நான் இருக்கேன். இப்ப இந்த இருப்பு, இந்த கை வேலை செய்கிறது, இந்த கைக்கு சக்தி இருக்கு, இந்த கை ஜெயஸ்ரீயோட ஒட்டிண்டு ஜெயஸ்ரீயோட கான்சியஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளிர்தலால இது வேலை செய்யும். தெரியுதுங்களா? இப்போ சப்போஸிங் தெர் இஸ் அன் ஆக்சிடென்ட், எனக்கு இந்த கை பிஞ்சு போய் அங்க கிடக்குது, அங்க கிடக்குற கையை ஐயோ ஜெயஸ்ரீ இங்க கிடக்குறான்னு சொல்லுவாளா? ஜெயஸ்ரீ கையா இருந்தது இங்க இருந்ததா? இப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த இருப்பு எக்ஸிஸ்ட். ரொம்ப கஷ்டமான பாயிண்ட், கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த இருப்பு இது இதற்கு ஒளி ஊட்டியது, இதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ கொடுத்தது. சரிங்களா? அது உடஞ்சு போய் அங்க போய் விழுந்த கைக்கு இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஒண்ணு கொடுக்கும். இதுதான் அது ஃபால்ஸ், இது நிஜம், அது பொய், அது அன்ரியல், இது ரியல் அப்படின்ற
இது ரியலா, இதற்குள்ள இருப்பது ரியலா, அது அன்ரியலா அப்படின்றது இந்த பொய் அப்படின்னு சொல்றதை விட ஃபால்ஸ்ஹுட்ன்ற ஒரு வேர்டுக்கு என்னமா சொல்றது, இருப்பு இல்லாதது. ஓகே, எது இருப்பு இல்லாம இருக்கோ அதுதான். நம்ம வந்து எதுக்கா நான் வந்து எதனா ஒண்ணு வாங்கினேன்னா என்கிட்ட இல்லைன்னா நான் வாங்குவேன் இல்லையா? எது யாரிடம் இல்லையோ அதை அவர்கள் பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, சோ இல்லாத ஒன்றுக்கு இருப்பை தருவது அந்த இருப்பு. அதற்காக ஜெயஸ்ரீக்கு இருப்பு கொடுத்தது அந்த எனக்குள்ள இருக்க அந்த பர்மனன்ட் இருப்பு, ரைட்? Because of that, Jayashree is existing due to the existence that is inside. Existence, but supposing there is one dead body here, அதுவும் பாடி தான். இந்த இருப்பு அதற்கு இருப்பை கொடுக்க முடியுமா? Yeah. So, which borrows the existence? Everything is borrowing the existence from that supreme existence. ஒரு சின்ன சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மூன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. சன்லைட், மூன்லைட் இருக்கு. ஓகேயா? சன்லைட் வந்து by itself it is illumined object. மூனுக்கு illumination கிடையாது, right? By itself it cannot move. அதற்கு ஒளி கிடையாது, right? சன்லைட் அது மேல விழும்போது அதற்கு ஒரு ஒளி கிடைக்கிறது. அது இருக்கிறதே நமக்கு அப்பதான் தெரியுது. மாவஸ் அன்னைக்கு ஏன் தெரியலன்னா நம்ம இப்படி திரும்பின்னு இருக்கோம், ரைட்? சோ இந்த சூரிய ஒளி எங்கும் இருக்கிறதே ஒழிய அது ரிஃப்ளெக்ட் ஆறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். நான் போன முந்தின கிளாஸ்ல இஸ் த காஸ்மிக், இந்த பிரபஞ்சம் ஒளிமயமானது இருள்மயமானதா? ஒளிரும் பொருள்களை கொண்டுள்ள இருளானது. அப்ப அந்த ஒளிரும் பொருள்களுடைய ஒளி பட்டு பிரதிபலிப்பதற்கு சில பொருள்கள் தேவை இருக்கு. அந்த மாதிரி இந்த உயிர்ப்பு எனக்கு எக்ஸிஸ்டன்ஸ கொடுக்குமே ஒழிய ஒரு இதுவே உள்ளீடற்ற ஒரு செத்து போன ஒரு இதுக்கு வந்து நான் உயிர்ப்பு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? So the borrowed existence is false. It does not have an existence. It has borrowed its existence from other things. ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமும் எப்படி வந்து ஒரு சமுத்திரத்தில் தோன்றிய அலைகள் அந்த சமுத்திரத்திலேயே கரைந்து போகுமோ அது போல இந்த இம்பர்மனன்ட் as if it is existing அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த உயிர் தொகுதிகள் அந்த உயிர்ப்பினுள் கரைஞ்சு போகும் ஒரு நாள். எப்போ? when I am out of this name and form. நேம் அண்ட் ஃபார்ம்ல இருந்து நான் வெளியில வரும்போது அது அதனுடன் கலைந்துவிடும். அதுதான் dissolving into the. When it dissolves, it becomes one unified thing. அதுல வித்தியாசம் கிடையாது, ரைட்? பசிபிக் ஓஷன்ல இல்ல எந்த ஓஷன்லயா நீல இருக்க நதினா எங்க வேணா நம்ம சும்மா பைப்பை திறம்பி விட்டுட்டு பக்கெட்டை பார்த்துட்டு இருந்தா பபிள்ஸ் வருது இல்ல? அந்த பபிள்ஸ் எங்கேருந்து வருது? அந்த பபிள்ஸ் எங்க போகுது? இது கொஞ்ச நேரம் நமக்கு உற்று பார்த்தால வாழ்க்கையின் மிகப்பெரிய உன்னதமான இந்த ரகசியம் எப்படி அந்த அந்த இது ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கும். உதேதி பவதோ விஸ்வம் வாரிதே எய்வ புத்புதாக. ஒரு நீர்நிலைகள் வரக்கூடிய அந்த பபிள்ஸ் போல உதேதி பவதோ விஸ்வம், இந்த விஸ்வமே பிரபஞ்சமே அப்படிதான் உண்டாச்சு. இதை தெரிந்து கொண்டு ஏகம் ஆத்மானாம் இருப்பது ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டு ஏவமேவ லயம் பிரஜ இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது ஞாத்வா ஏகம் ஆத்மானாம் எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான், இருப்பது ஒன்றுதான், பிரம்மம் ஒன்று, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம
பார்க்க போறோம். ஏவமேவ லயம் பிரத, அந்த ஒரு எண்ணத்தில் கரைந்து போயிருக்கு. சரி, இந்த கரைந்து போவதால என்ன வரப்போட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இன் திஸ் விசிபிள் யூனிவர்ஸ் இஸ் அன்ரியல், மித்யாச்சார். இது மித்ய முதல்ல அசங்கத்துவம், இரண்டாவது ஏகத்துவம், மூன்றாவது மித்யாத்துவம். இதெல்லாம் அன்ரியல். எது அன்ரியல்? நான் பார்க்கக்கூடியதெல்லாம் தன்னுடைய இருப்புக்கு மற்றொரு இருப்பில் இருந்து தன்னுடைய இருப்பை வாங்கி கொள்ளுதோ, கடன் வாங்கி கொள்ளுதோ, அதெல்லாம் அன்ரியல். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். that which does not have existence, that which has existence because it has borrowed its existence, then those things are impermanent. Those things are not real. Those things are unreal. அது பொய்ன்னு சொல்றதை விட சாஸ்வதமற்றது. இதுல நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் தோன்றக்கூடியதோ தோன்றக்கூடியவங்களுக்கு அழிவு என்பது ஒண்ணு. இங்க தோன்றியது எது? இந்த நேம் அண்ட் ஃபார்ம். அறியாம இருக்கிறது எது? உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ். சோ அந்த கான்சியஸ்னஸ் கிட்ட இருந்து this has borrowed its existence, so this is impermanent and that is permanent. சோ இதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாம் காணும் இந்த உலகம் உண்மையானது அல்ல. கிழிஞ்சல்ல பாக்குறோம், அது பளபளன்னு இருக்கு. கிழிஞ்சல் ஒரு வெள்ளி போல் மின்னுவது அதனுடைய உண்மையான ஒரு நேச்சர் கிடையாது, அதோட குவாலிட்டி கிடையாது. கிழிஞ்சல் பளபளன்னு இருக்கிறது வேற, வெள்ளி போல் பளபளவா இருக்கிறது அது வெள்ளி போல் தோற்றம் அளிப்பது உண்மை அல்ல. அந்த வெள்ளி போல் தோற்றம் இப்போ ராத்திரி ஒரு கிழிஞ்சல் வெள்ளி போல் இருக்குமா? அப்போ அந்த வெள்ளி போல் இருப்பது அந்த கிழிஞ்சலுடைய ஒரு ஸ்வபாவமாக இருந்தா ராத்திரி கூட அது வெள்ளி போல மின்னணும் இல்ல, அது மின்னறது இல்லையே. காரணம், அதை வெள்ளி போல் ஆக்குவது, அதை வெள்ளி போல் நமக்கு காட்டுவது சூரிய ஒளி. ஒளிதான், அதன் மேல விழக்கூடிய ஒளிதான் அதை வெள்ளி போல் காட்டுவதை ஒழிய அது உண்மை கிடையாது. The silveriness of a seashell is not its nature. வருத்தப்படக்கூடியது, நொந்து நூலா போறது என்னோட நேச்சர் இல்லை. பிகாஸ் ஐ எம் பியூர். என்னை எதுவுமே அசுத்தப்படுத்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய், எந்த எண்ணெய்? நேம் அண்ட் ஃபார்ம கடந்து இருக்கக்கூடிய அந்த பர்மனன்ட் எண்ணெய். I cannot improve it. அப்ப நான் மெடிடேஷன் எல்லாம் பண்ண வேண்டாமா? நான் யோகா பண்ண வேண்டாமா? நான் பிராணாயாமா பண்ண வேண்டாமா? நான் ஒண்ணுமே நீ ஒண்ணுமே பண்ணாட்டாலும் அது அப்படிதான் இருக்கும். உனக்கு ஜுரம் வந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தாலும், நீ கல்யாணம் பண்ணிட்டாலும் அப்படிதான் இருக்கும். நீ செத்து போனாலும் அப்படிதான் இருக்கும். ரைட்? So that is a permanent thing which is always existing. Right? அதை தவிர அது அனுபவிக்கக்கூடிய இந்த ups and downs in your nature will be changing. அதெல்லாம் மாற்றக்கூடியது. என்னில் உதிக்கும் இந்த பிரபஞ்சம், என்னில் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்னோட மைண்ட்ல உதிச்சது. ஆனா என்னில் உதித்த இந்த பிரபஞ்சம், என் பிரபஞ்சத்தில் நான் கரைந்து போவேன். நான் கரைந்து போகக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்னில் உதித்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. என்னது? என்னில் உதித்தது என்னில் கரைந்து நானாகிறது. இந்த ஒரு சென்டென்ஸ் நீங்க 100 தடவை சொன்னாலும் புரியறது கஷ்டம். என்னில் உதித்தது என்னில் கரைந்து நான் ஆனது. எழுதி வச்சுக்கோங்க. நான் மெல்லமா சொல்றேன், எல்லாரும் நோட் புக் வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க நோட் புக் வச்சுட்டு எழுதிக்கோங்க. என்னில் உதித்தது
என்னில் கரைந்து நான் ஆனது. அப்ப என்னில் உதித்தது எது? எனக்குள் இந்த கான்சியஸ்னஸே நான், ஏக்கத்துவம். இந்த கான்சியஸ்னஸில் குமிழ்கள் போல நிறைய உதித்தது, நானும் அதில் உதித்தேன். அப்புறமா என்னில் நான் கரைந்து போனேன். இந்த அந்த சோபபிள் உடைஞ்சு இந்த மீதி இருக்கிற காற்றோடு கரைந்து போனது, அதுதான் அந்த சோபபிள்குள்ள மாட்டிக்கிச்சே அந்த ஒரு காற்று தான் நான் ஆனது. புரியுதுங்களா? இது மித்யாச்சாரம் என்ற 3வது ஸ்லோகம். 4வது முடிச்சுடலாம். 4வது ஸ்லோகம், இதெல்லாம் ஏன் நான் பண்ணணும்? நான் அசங்கத்துவமோ, நான் சங்கத்துவமோ, நான் ஏகத்துவமோ, இல்ல பலவிதமானவனோ, நான் என்ன எங்க உதிச்சனோ, எங்க போனேன்? Why should I bother about all these things? Very well, don't bother about all those things. Don't come at all. Unless we want to know the truth. இது குருஜி சொல்றது, ஒரு கட்டெரும்பு போயிட்டு இருந்தானா நாம அதுக்குள்ள கை வச்சோன்னா அது சுத்தின்னு போகும். அங்கே போய் கை வச்சானா அதையும் சுத்தி, ரொம்ப நீ படுத்துட்டேன்னா விரல கடிச்சிட்டு அது போகும் இல்லையா? மீனிங் தட் இட் ஹாஸ் டு ரீச் இட்ஸ் கோல். இப்போ எனக்கு இந்த ஒரு ஞானத்தை அடைவது என்னுடைய குறிக்கோளாக இருந்தால் திருப்பி 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 நான் இந்த ஞானத்துக்கு வருவேன். நானே இந்த அஷ்டவக்கர கீதை எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன், எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். புரிஞ்சது புரியாதது இப்ப கூட புரிஞ்சுதான் நான் சொல்ல முடியாது. ரைட்? அந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன், அகைன் அண்ட் அகைன் வாயாவி இந்த ராத்திரி 10:19 மணிக்கு ஏன் இதெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, இது என்னது, இது என்னது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் நமக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா துளிர் விட்டு இருக்கும்போது இது ஒரு நாள் புரியும். அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா, நீ எல்லாம் சொல்ற, எனக்கு ஞானம் அடையறதுக்குன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன பண்றது? டோன்ட் வரி, இந்த ஞானம் உனக்குள்ள இருக்கும். நீ அடுத்த ஜென்மத்துல அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். 9ஆம் கிளாஸ்ல நீ படிக்கலாம், திருப்பி 1ஆம் கிளாஸ் படிக்க வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த ஞானத்தை ஓரளவு நம்ம இந்த ஜென்மத்துல புரிஞ்சிட்டாலும் இன்னும் எடுக்கக்கூடிய ஜென்மங்கள் நம்ம இந்த ஞானத்துக்கு திருப்பி 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 ஒரு நிலையில நம்ம இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகும். சரி, இத புரிஞ்சுட்டா என்னன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நான் எப்படி என்னுடைய மனதை நான் சாந்தமாக வைத்திருப்பது, நான் எனக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து நான் எப்படி என்னை காத்துக்கொள்வது. எனக்கு வலி வரும், வேதனை வரும், நல்லது வரும், கெட்டது வரும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு மாங்க் அண்ட் பிலாசபர் ரொம்ப புத்திசாலி, எல்லாத்துக்கும் ஒரு விடைகளை சொல்லக்கூடியவர், ஒரு பிலாசபி, வெல் அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ், ரைட்? இன்னொருத்தர் ஒரு மாங்க் ஞானத்தை அடைந்தவர்கள். பிலாசபர் இந்த இகலோக ஞானத்தை, விஞ்ஞானத்தை அறிந்தவர். ஒரு மாங்க் துறவி என்பவர் ஞானத்தை அறிந்தவர். சரியா? இவர் இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாரு, 2 பேரையும் அவருக்கு தெரியும். இந்த பிலாசபர் ரொம்ப உடம்பு வயசாயிடுச்சு, அவருக்கு 90 வயசாயிடுச்சு. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படி வழக்கம் சொல்வாரு. இவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவரு அந்த பிலாசபருக்கு வயசாயிடுச்சு, மூளை எல்லாம் ஒரு மாதிரி கிளாக் ஆயிடுத்து. யோசிக்கிறாரு, நீ என்னவோ கேக்குற, எனக்கு புரியலையே. இல்ல சார், நீங்க சொல்லுவீங்களே. நான் என்னவோ சொல்லுவேன், என்னோட நினைவுகள் எல்லாம், என்னோட ஞானம் எல்லாம், என்னோட அறிவெல்லாம் என்னை விட்டு போயிடுத்து அப்படின்றது எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அந்த பிலாசபர் enters into deep depression. அவருக்கு ஒரு டிப்ரெஷனே வந்துடுச்சு. அதாவது என் மூளை மாற்றம் அடைந்தது, என்னுடைய ஞாபக சக்தி கலைந்து போனது. ஆனா அதனால எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டுடுச்சு, நான் டிப்ரெஸ் ஆயிட்டேன். ஓகே, இது ஒரு சிச்சுவேஷன். இவரே ஒரு பெரிய ஞானி கிட்ட போறாரு. அவர்கிட்ட அவர் ரொம்ப படுத்து படுக்கையா இருக்கேன், இப்ப நேரத்துல செத்துக்கோ பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தார். கேட்கும்போது,
அப்பா எனக்கு எல்லாம் ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு, அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாமே போனோம். அப்போ அவருக்கு டிப்ரெஷன் வரல, அந்த எல்லாம் மாறி போனது அவருக்கு ஒரு சுகத்தை தந்தது. அவருக்கு ஒரு அப்பா எல்லாம் போச்சுப்பா அப்படின்ட்டு என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது மாதிரி இதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. இது திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் knowing this knowledge and not understanding this knowledge. ரமண மகர்ஷிக்கு கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் சாப்பாட்டு பெரியர், நல்லா சாப்பிடுவார். அவருக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார், ரைட்? அவருக்கு தொண்டையில கேன்சர் வந்துருச்சு, சாப்பிடவே முடியல. அப்ப அவரு சிஷ்யர்களாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க, தொண்டையில குழியில வலி தாங்க முடியல, என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு. அந்த சிஷ்யன் சொல்ல, உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாராம். அதாவது இந்த வேதனைகளும் உள்ளுக்குள் நிம்மதி இருக்கணும், அந்த ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்துன்னு போகக்கூடியதுதான் இந்த ஞானம். So this dissolving into this non-doership, dissolving our ego into this, dissolving into the permanent thing will give us a big serene, a serenity will dawn. Okay, இதோட நிறுத்திக்கலாம். ஜெய் குருதேவ். Thank you so much. சொல்லுங்க.